இன்னைக்கு எனக்கு தலைப்பு செய்யும் தொழிலே தெய்வம். இது ஒரு பழைய பொன்மொழி. இது எதுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சமீபத்தில் ஒரு 2 செய்திகள் படிச்சேன். அந்த 2 செய்தி தான் இப்படி ஒரு தலைப்பை கொடுக்கணும் அப்படின்னு என்னை தூண்டியது. ஒரு செய்தி 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தி, இன்னொரு செய்தி 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தி. 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தியை சொல்றேன். 2023 ஜூன் 30ஆம் தேதி அமெரிக்கால டெக்சாஸ் அப்படிங்கிற மாகாணத்துல ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு லேடி வேலைக்கு சேர்ந்தவங்க ஓய்வு பெறுகிறார்கள். 2023ஆவது வருஷம் ஜூன் 30ஆம் தேதி ஓய்வு பெறுறாங்க, ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஓய்வு பெறுறாங்க, ரிட்டையர்ட்லாம் கிடையாதுல, தனியார் நிறுவனத்துல ஓய்வு பெற்று வெளியே வர்றாங்க. இதெல்லாம் ஒரு நியூஸா? வேலைக்குன்னு போனவங்க ஓய்வு பெறத்தானே செய்வாங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போன ஒருத்தங்க எத்தனை வருஷம் வேலை பார்க்க முடியும், எத்தனை வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியும்? ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன். ஒரு தனியார் ஐயா சொல்றாங்க 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம். அப்ப எத்தனை வருஷம் வேலை பார்த்திருப்பாங்க? 20 வருஷம். 20 வயசுல உள்ள போயிருந்தாங்கன்னா 40 வருஷம் வேலை பார்ப்பாங்க. வேற யாராவது சொல்லலாமா? தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போனவங்க எத்தனை வருடம் வேலை பார்க்க முடியும், எத்தனை வயது வரைக்கும் வேலை பார்க்க முடியும்? இவங்க சொல்லிட்டாங்க 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம், 40 வருடங்கள் வேலை பார்க்கலாம். இதுல ஏதாவது மாற்று கருத்து யாருக்காவது இருக்கா? இல்ல, இதுதானே நம்மளால முடியுது. ஒரு மனிதனால் ஆகக்கூடியது 60 வயசு தான். அதனாலதான் கவர்மெண்ட்லயே இந்த வயசு வரைக்கும் நீ வேலை பார்த்தா போதும், நீ வீட்டை பார்க்க போன்னு நம்மளுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஆனா அந்த தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்த அந்த பெண்ணுடைய பேர் மெல்பா மெபென். அவங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க தெரியுமா? 74 வருஷம் வேலை பார்த்தாங்க. எத்தனை வயசு வரைக்கும் தெரியுமா? 90 வயசு வரைக்கும் வேலை பார்த்தாங்க. அவங்க ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு வயது 90. 16 வயதுல ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு லிப்ட் ஆபரேட்டரா அந்த லேடி வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. 74 வருடம் ஒவ்வொரு துறையா முன்னேறி அந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்பு வரைக்கும் 74 வருடம் வேலை பார்த்து 90 வயதில் ஓய்வு பெற்று வீட்டுக்கு வந்திருக்கிறார். இது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. இன்னும் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? இந்த 74 வருடங்களில் ஒரு நாள் கூட அவங்க விடுமுறையை எடுக்கவில்லை. பதட்டமா இருக்குல்ல? என்னடா பொங்கல் லீவு எப்படா வரும்னு இப்பதான் நம்ம கேலண்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அம்மா அமெரிக்கால உட்காந்துட்டு லீவே எடுக்காம 90 வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்குன்னா என்ன அர்த்தம்? செய்யும் தொழிலே தெய்வம். இன்னைக்கும் அப்படி அமெரிக்காவிலே இருக்கிறார்கள். 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா? 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு எத்தனை வருஷம் பாடம் எடுக்க முடியும்? ஒரே ஒரு மாணவருக்கு, ஒரு ஆசிரியர் ஒரே மாணவருக்கு எத்தனை வருஷங்க பாடம் சொல்லி கொடுக்க முடியும்? 16 வருஷம். அம்மா 14 இயர்ஸ், 14 வருஷம். நான் எல்கேஜில இருந்து வச்சா கூட 12th முடிகிற வரைக்கும் 14 வருடங்கள் ஒரு ஆசிரியர் ஒரே மாணவனுக்கு அதே வகுப்பு ஆசிரியர் இருந்தா பாடம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆசிரியை தன் ஒரே ஒரு மாணவிக்கு 49 வருடங்கள் பாடம் நடத்தி இருக்கிறார். தன் வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் பாடம் எடுத்திருக்காங்க. அந்த ஆசிரியைக்கு பெயர் ஆனி சல்லிவன், அந்த மாணவிக்கு பெயர் ஹெலன் கெல்லர். காது கேட்காத, வாய் பேச முடியாத, கண் பார்வை திறன் இல்லாத ஒரு மாணவி, 7 வயது குழந்தை இந்த ஆசிரியையிடம் ஒப்படைக்கப்படுகிறார். அப்ப இந்த ஆசிரியைக்கு ஒரு 20-21 வயது. ஒண்ணுமே இல்லை. நீங்க எப்படி அந்த பொண்ணுக்கு பாடம் சொல்லி தருவீங்க? வாட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த குழந்தையுடைய கையை தன்னுடைய தொண்டைக்குழியில் வைத்து வாட்டர் WWW அந்த வார்த்தையை உணர வைப்பாங்க, அந்த எழுத்தை. அப்புறம் கையில அந்த டபிள்யூவை எழுதி காமிப்பாங்க. அப்புறம் வாட்டர்னா என்னங்கிறத குழாயத்தை இருந்து அந்த தண்ணியை கையில பிடிச்சு காமிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வார்த்தையா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து 6 மாசத்துல 550 வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 49 வருஷம் கத்து கொடுத்தாங்கல்ல, அந்த கண் பார்வையற்ற, காது கேட்காத, வாய் பேச முடியாத அந்த ஹெலன் கெல்லர் என்ன கத்துக்கிட்டாங்க தெரியுமா? 48 நாடுகளுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றினார், 12 புத்தகங்கள் எழுதினார், 5 மொழிகளை கற்றுக்கொண்டார். இது எல்லாம் யாரால் சாத்தியம்? ஒரே ஒரு ஆசிரியையால் சாத்தியம். அப்ப தான் செய்கிற ஒரு வேலையை, தான் செய்கிற ஒரு தொழிலை தெய்வத்தை தாண்டி அவர்கள் நினைத்திருந்தால் தானே இந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தி இருக்க முடியும். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நம்ம தலைமுறை பிள்ளைகள்கிட்ட கேட்கிறோம்,
முதல் நாள் பார்க்கும் போது சொல்றான், ஒரு பெரிய கம்பெனி பேரை சொல்லி அங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்றான். ஒரு 4 மாசம் கழிச்சு அவனை பார்க்கும்போது என்னடா வெளியில வந்துட்டேன். ஏன்? செட் ஆகல. என்னது செட் ஆகல? வேலை செட் ஆகல. 2 வருஷம் கழிச்சு பார்த்தா 8 கம்பெனி மாறி இருக்கலாம். ஏன்? செட் ஆகல. எது செட் ஆகல? அர்ப்பணிப்பு உணர்வு என்பது இன்றைக்கு நம் பிள்ளைகளிடம் நிறைய குறைந்து கொண்டு வருகிறது என்பதுதான் இதற்கு அர்த்தம். ஒரு இடத்துக்கு போனோம்னா அதை உணர்வு பூர்வமாக அந்த வேலையை, அது என்ன வேலையாகவும் இருக்கட்டும், அது என்ன தொழிலாகவும் இருக்கட்டும், அதை உணர்வு பூர்வமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அந்த குழந்தைகளுக்கு தான் இந்த சொற்பொழிவு. நான் எங்க கரிசல் பூமியிலேருந்து வரேன்னு சொன்னேன் இல்லையா, எங்க கரிசல் பூமியின் எழுத்தாளர் கு அழகிரிசாமின்னு ஒரு அற்புதமான எழுத்தாளர். வாய்ப்பு கிடைக்கும் போது அவருடைய கதையெல்லாம் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எங்க தெற்கத்தி பக்கத்தின் உள்ள நிறைய விஷயங்களை நீங்க அதுல கற்றுக்கொள்ள முடியும். அவர் குமாரபுரம் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். குமாரபுரம் ஸ்டேஷன். நீங்க கோவில்பட்டின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கள்ள மிட்டாய்க்கெல்லாம் ஃபேமஸ். எங்க ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜபாளையம். ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ்? எனக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லாதீங்க, என்ன நாய்க்கு தான் ஃபேமஸ். நாய்க்கும் ஃபேமஸ், எனக்கும் ஃபேமஸ். சரியா? நம்மால் 2 பேர் இருக்காங்கப்பா. இந்த கோவில்பட்டிக்கு பக்கத்துல ஒரு 7 கிலோமீட்டர், ஒரு 7 மைல் தொலைவுல குமாரபுரம் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன். எந்த காலத்திலயும் வெள்ளக்காரங்க காலத்துல கட்டப்பட்ட, ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டப்பட்ட ஒரு ஸ்டேஷன் கதை. குமாரபுரம் ஸ்டேஷனுங்கிற ஒரு கதை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷனுக்கு எப்பயாவது மனுஷங்க வந்து இறங்குவாங்க, இல்லைன்னா அது பாட்டுக்கு ஒரு நிமிஷம் நிற்கும், போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு அத்துவான காடு உள்ள ஒரு ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வர்றார். அவரை பார்க்கறதுக்கு கோவில்பட்டியிலேருந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றார். சின்ன வயசுல அவங்க ஒன்னா படிச்சவங்க, ரொம்ப அன்பா இருந்தவங்க. இவர் இன்வைட் பண்ணியிருக்கிறாருன்னு அவர் வர்றார். இவருக்கு ஒரு 2-3 நாள் லீவ் கிடைக்குது. இந்த ஸ்டேஷனுக்கு வந்து தன் நண்பருடைய வீட்டில் தங்கி சாப்பிட்டுட்டு இவர் கூட ஸ்டேஷனுக்கு வந்துருவார். ரொம்ப அழகா நிறைய பூக்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கிற ஒரு அழகான ஸ்டேஷன். அதனால அங்க உள்ள பெஞ்சில் உட்காந்து இவர் கொண்டு வந்த புத்தகங்கள் எல்லாம் வாசித்துட்டு இருப்பாரு. ரொம்ப நல்ல மனிதர், வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ள ஒரு நல்ல மனிதர். சுப்புராமையர் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் தோற்றமே ரொம்ப அழகா இருக்கு, கம்பீரமா, அங்கவஸ்திரம், ஒரு கோட்லாம் போட்டு கையில புத்தகம்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப ஜோரா இருக்கிறார். 2-3 நாள் அவங்க உட்காந்து பழைய கதைகள் எல்லாம் நண்பர்கள் பேசி தீர்த்து, இன்னைக்கு நான் கிளம்புறேன்டான்னு கிளம்புறாரு. காலையில அந்த ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறார். கிளம்பி அவர் ஊர் கோவில்பட்டிக்கு போறதுக்கு தூரத்துல இருந்து ஒரு வயதான பெரியவரும் 4 சின்ன பசங்களும் குடு குடு குடுன்னு ஓடி வர்றாங்க. என்னன்னு பார்த்தா கிராமத்துக்காரங்க ட்ரெயின் என்னமோ வந்தா விட்டுட்டு போயிருங்கிற மாதிரி ஓடி வர்றாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. 4 பசங்களை கூட்டிட்டு அந்த பெரியவர் வர்றாரு. வந்து ட்ரெயின் இன்னும் வரல இல்ல, ட்ரெயின் இன்னும் போகல இல்ல, ஏங்க இன்னும் டைமே ஆகல இல்லைங்க, உட்காருங்க நிதானமா இருங்கன்னு அவர் வந்து உட்காந்துட்டு சொல்றாரு, இந்த 4 பசங்களையும் பெரிய பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கணும். எங்க ஊர் சின்ன பள்ளிக்கூடத்துல அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க, 6வது வரைக்கும் முடிச்சுட்டாங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்க சேர்த்துட்டா எனக்கு ரொம்ப நிம்மதி அப்படின்னு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இவரை ஆச்சரியமா பாக்குறாங்க. இவருடைய அந்த தோரணையும் இவருடைய கம்பீரமான தோற்றத்தையும் ரொம்ப ஆச்சரியமா அந்த பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ட்ரெயின் வந்துருச்சு, எல்லாம் அடிச்சு புடிச்சு ஏறி ஒரே கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துடுறாங்க. இந்த பெரியவர் ஜன்னல் கிட்ட உட்காந்து ஒரு புத்தகத்தை எடுத்து திரும்பவும் வாசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பசங்கள்லாம் நெருக்கடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பெரியவர் எதுக்கு உட்கார்றார்? ஏற்கனவே அந்த ட்ரெயின்ல திருநெல்வேலியில இருந்து மதுரைக்கு போற ஒரு கணவன் மனைவி வர்றாங்க. பார்த்தாலே தெரியுது ஒரு பெரிய சேட்டு மாதிரி இருக்கிறாரு. அவங்க மனைவி நல்ல ஆடம்பரமா இருக்கிறாங்க. அந்த சேட்டு கேட்கிறாரு, என்ன பெரியவரை பிள்ளைகள் எல்லாம் கூட்டி எங்க போறீங்கன்னு? பெரிய பள்ளிக்கூடத்துக்கு தான். பெரிய பள்ளிக்கூடம்னா 7வது படிக்க போறாங்க, இங்க 6வது வரைக்கும் தான் இருக்கு, முடிச்சுட்டாங்க, 4 பேரையும் அங்க கொண்டு போய் சேர்க்க போறேன். நல்லா படிப்பாங்களா? அதெல்லாம் நல்லா படிப்பாங்க. அங்கெல்லாம் பரீட்சை வச்சுதான் எடுப்பாங்க தெரியுங்களா? கிராம பசங்க இங்கிலீஷ்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டா சேர்க்க மாட்டாங்க, கணக்குல 1 மார்க் இருந்தாலும் விட்டாலும் சேர்க்க மாட்டாங்க. இல்ல அங்க படிச்சிருவாங்க. ஏற்கனவே இங்க ஹெட் மாஸ்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் வேற ஊருக்கு போயிட்டாரு. இந்த பிள்ளைங்க இங்க பரீட்சைக்கு போறாங்கன்னு உடனே அவர் கடிதத்துல என்னென்ன கொஸ்டின்லாம் வரும், எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறாரு. அதை அந்த பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க, தயாரா தான் இருக்காங்க. கையில பேப்பர்லாம் வச்சிருக்காங்க. அந்த பசங்க ஒரு பென்சில்லாம் சீவி சட்டப்பையில வச்சிருக்கிறாங்க, தயாரா இருக்கிறாங்க. அந்த சேட்டு 1-2 கேள்வி கேட்கிறாரு. இந்த பசங்க ஆர்வமா பதில் சொல்றாங்க. இப்ப அந்த சேட்டு சொல்றாரு மனைவி கிட்டே, எடுத்து பலகாரம்லாம் பிள்ளைகளுக்கு கொடு. உடனே அந்த அம்மா வச்சிருக்கிற ஒரு பாத்திரத்துல இருந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க, பூஜால இருந்து காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பெரியவர் கேட்கிறாரு, அப்புறம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, உங்க குடும்பம் என்ன? நான் திருநெல்வேலியில பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்கன்னா என்ன, அங்க வந்து சாப்பிட்ற எல்லாருமே என் பிள்ளைங்க தான். அங்க பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு, எல்லா பசங்களும் அங்கதான் சாப்பிடுவாங்க. இல்ல உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டேன் அப்படிம்பாரு. அதைத்தாயா சொல்றேன், எனக்கு பிள்ளைகள் இல்ல,
எங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ற பிள்ளைகள்ல எங்க பிள்ளைகள் தான். இல்லாத பிள்ளைகள்கிட்ட காசு வாங்க மாட்டேன். ஒரு சில கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நானே ஃபீஸ் கட்டிடுவேன், இருந்துட்டு போட்டுமே. இந்த பிள்ளைகள் வேணா படிச்சு முடிச்சுட்டு அங்க வாங்கடா, காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், கஷ்டப்பட்டீங்கன்னா நானே ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். அந்த பெரியவர் சொல்வாரு, கரெக்டா சொன்னீங்க, இந்த 4 பசங்கள்லயுமே ஒருத்தன் தான் என் பேரன், மீதி 3 பேர் வேற வீட்டு பிள்ளைங்க. எப்படி என் பேரனை சேர்க்க போறேன், படிக்க விருப்பப்படுற மற்ற பசங்களையும் கூட்டு போயிடுவோன்னு கூட்டு வந்தேன். இந்த கடைசியா உட்காந்துருக்க பாருங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்காரன். அவங்க வீட்டுல படிக்க வைக்க வசதி இல்லை. ஆனா அந்த பையன் அழுதுகிட்டே இருந்தான். நான் தான் சொன்னேன் அவங்க தாத்தாட்ட, என் பேரனுக்கு ஃபீஸ் கட்டுறேன் இல்ல, உங்க பேரனையும் என் பேரனா நினைச்சு நானே ஃபீஸ் கட்டிடுறேன், அந்த பையனும் வரட்டும்னு கூட்டு வந்துட்டேன். இப்படி பேசிக்கிட்டே போறாங்க. அந்த பெரியவர் அதை கேட்டுக்கிட்டே புக்கு வாசிச்சுட்டே இருக்கிறார். அவர் கையில வச்சிருக்கிற புஸ்தகத்தை ஒரு பையன் இப்படி எட்டி பார்த்து, அண்ணா கரணினா டால்ஸ்டாய் அப்படின்னு வாசிக்கிறான். அவர் டால்ஸ்டாய் புக்கு வாசிச்சுட்டு இருக்கிறார். அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த புக்கை மூடி கீழே வச்சிடறாரு. இப்போ கோவில்பட்டி வந்துருச்சு, எல்லாரும் இறங்குறாங்க. இந்த பெரியவருக்கு சேரட் வண்டி வருது. அவர் அதுல ஏற போகும்போது பாக்குறாரு, இவங்கெல்லாம் எப்படி போவாங்க அப்படின்னு. இவங்க இறங்கி அப்படியே தேடி தேடி பாக்குறாங்க. அங்க ஒரு போர்ட்டரா இருக்கிறவர் வேகமா ஓடி வர்றாரு. நீங்க இடச்சாவல்ல இருந்து தான் வர்றீங்க? ஆமா, நம்ம ஊருக்காரங்க, நான் இங்கதான் வீடு இருக்கு எனக்கு, வாங்க வீட்டுல போய் ஒரு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க எங்க போனோம், பரீட்சைக்கு போனோம், பள்ளிக்கூடத்துல சேர போறாங்க, வாங்க வாங்க நானே கொண்டு போய் விட்டுறேன்ட்டு அவங்க ஊர்க்காரங்கன்னு தெரிஞ்சதுமே யாருன்னே தெரியல, அவங்க ஊர்க்காரங்கன்னு அவன் சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டு போறான். இந்த பெரிய மனுஷருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன நடக்குது இந்த உலகத்துல? யாரோ தெரியாத ஒரு பையனுக்கு தான் பேரனோட ஒருத்தர் கூட்டு போறாரு, யாரோ தெரியாதவங்களுக்கு சாப்பாடு ஒருத்தர் கொடுக்குறாரு, காலேஜ் படிக்கும் போது வாங்குறா நான் தர்றேங்கிறாரு. இறங்கின உடனே அந்த ஊர்க்காரங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு எளிய போட்டு எங்க வீட்டுக்கு வாங்க, நான் டீ காஃபி எல்லாம் தந்து ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாருன்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே போறாரு. இந்த பிள்ளைங்க பரீட்சை எழுத போறாங்க, இங்கிலீஷு மேத்ஸ் எல்லாம் எழுதிடுறாங்க. நல்ல மார்க் எடுத்தாதான் இங்கெல்லாம் சேர்ப்பாங்க பெரிய ஸ்கூலு அப்படின்னு சொல்லி வாங்க ஹெச்எம் பார்க்க போகும்னு கூட்டு போறாங்க. இந்த பசங்களுக்குலாம் அப்படியே கை கால்லாம் அப்படியே உதறுது, பயந்து போய் உள்ள போறாங்க. பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியமாகி நிக்கிறாங்க. ட்ரெயின்ல இவங்க கூட ஒரு பெரிய மனிதர் வந்தார் இல்லையா, லியோ டால்ஸ்டாய் புக்கு படிச்சுட்டு, அவர் தான் அங்க ஹெச்எம்மா இருக்கிறார். போய் பார்த்த உடனே அப்படியே கண் கலங்கி நிக்கிறாங்க அந்த பசங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உங்க 4 பேர் பேரு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. 4 பேர் பேரு சொல்றாங்க. நீங்க 4 பேரு எழுதின பேப்பரை படிக்காமே சொல்றேன், நீங்க 4 பேர் பாஸ், நீங்க 4 பேர் இன்னையில இருந்து பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க, நல்லா படிக்கணும், போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு. சொல்லிட்டு அவர் குனிஞ்சு சொல்றாரு, எது பெரிய பள்ளிக்கூடம்? அந்த ஸ்டேஷன்ல நம்ம பயணம் செஞ்சோம் இல்லையா, அதுதான் உண்மையிலேயே பெரிய பள்ளிக்கூடம் அப்படின்னு முடிக்கிறார். பள்ளிக்கூடம் என்பது என்னங்க? அனுபவம். சக மனிதர்களை இன்னொரு மனிதர்கள் எப்படி கையில் ஏந்தி கொள்கிறார்கள், அவர்களுக்கு தன்னிடம் இருக்கிற நேசத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள், இதுதானே குழந்தைங்க கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். இதை தாண்டி அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டியது என்ன இருக்கிறது? ஒரு சின்ன பயணத்தில் இல்லாதவர்களுக்கு யாராக இருந்தாலும் உதவுவார்கள். அது பணக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவனா இருந்தாலும் சரி, கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு உதவி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை தருவதுதான் உண்மையான பள்ளிக்கூடம் என்று அந்த பெரியவர் சொன்னதாக அந்த கதை முடியும். இப்ப இப்படிப்பட்ட அனுபவங்களை நம் குழந்தைகளுக்கு நாம கொடுத்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஆசிரியர்களாக, இப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் என்றைக்காவது இன்னொருவருக்கு இருந்திருக்கிறோமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா இன்னைக்கும் அப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். எங்க ஊர் சிவகாசி பக்கத்துல ஒரு கிராமத்துல அரசு பள்ளிக்கூடம், அதுல ஹெச்எம்மா இருக்கிறவருக்கு பேரு ஜெயச்சந்திரன். அவர் அந்த கிராமத்தை சார்ந்த பிள்ளைகள் விடுமுறையே எடுக்காமல், ஒரு வருஷம் முழுக்க விடுமுறை எடுக்காம வந்தாங்கன்னா மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் அவங்களுக்கு பிளைட் டிக்கெட் அவரே போட்டு கூட்டு வந்துடுறாரு. திரும்பி போகும்போது ட்ரெயின்ல கூட்டு போறார், தான் சொந்த செலவுல. அவர் சொல்லுகிறார், விடுமுறையே எடுக்காமல் இந்த பிள்ளைகள் வந்தால் நன்றாக படிப்பார்கள், ஒரு உயர போகிற ஒரு கனவை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன், வாழ்க்கையில் நன்றாக படித்தால் உயரத்திற்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை என்னால் கொடுக்க முடிகிற போது அதை நான் செய்யத்தான் செய்வேன் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கும் நம்ம கண்ணுக்கே தெரியாம எவ்வளவோ நல்ல மனிதர்கள் தான் செய்கிற தொழிலை சம்பளத்தை தாண்டி நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியில பொன் மாரியப்பன் ஒருத்தர் இருக்கிறார், சலூன் கடை தாங்க வச்சிருக்கிறார். அவருக்கு பிரதமர் போன் பண்ணி பேசுறார், முதலமைச்சர் அவரை பாராட்டுறார், எழுத்தாளர்கள் எல்லாம் அவரை கொண்டாடுறாங்க. எதுக்கு? சலூன் கடை வச்சிருக்கிறதுக்கா? அவர் சலூன் கடையில் பாதி இடத்தை ஒதுக்கி நூலகம் நடத்துகிறார். புத்தகங்கள் அவர் செலவுல வாங்கி வச்சிருக்கிறார். முகம் திருத்த வருவார்கள் இல்லையா, முடி திருத்த வருவார்கள் இல்லையா, அவங்களெல்லாம் உட்கார வச்சு ஏதாவது ஒரு புத்தகம் படிக்க சொல்லுகிறார். ஒரு புத்தகம் அவர்கள் முழுமையாக படித்தால் 30% தள்ளுபடி கொடுக்கிறார். முடி திருத்த வந்தவர்களின் மூளையை திருத்தி அனுப்புகிற ஒரு மனிதன் இதே தமிழ்நாட்டில் ஒரு தெற்கோடி நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பொன் மாரியப்பன் அப்படின்னு அவருக்கு பேர். எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளுக்கு தூத்துக்குடி முழுக்க ஹாப்பி பர்த்டேன்னு ஓட்டுவார்.
ஒரு எழுத்தாளருக்கு பர்த்டே கொண்டாடி பார்த்திருக்கிறீங்களா? சினிமா நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு கொண்டாடுகிற இளைஞர்களுக்கு மத்தியில் எழுத்தாளனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரு மனிதன் தூத்துக்குடியில் இருக்கிறார். இப்படியும் மனிதர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது. நீங்க கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன தோணும் மனசுல? கண்டக்டர் கச்ச கச்சன்னு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். சில்லறை நல்லா எல்லாரும் கீழே இறங்கு, வாசல்ல நிக்காத, உள்ள போ, நீ அங்க போ, நீ இங்க போ, நீ எங்கிட்டாவது போ, இப்படி சொல்ற ஒரு கண்டக்டர் தான் நம்ம மனசுல தோணும். ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஒரு நடத்துனர் இருக்கிறார், சிவசண்முகம்னு பேர். எல்லாரும் ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு மேல ஏறி வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம், எல்லாரும் ஏதாவது ஒரு முக்கியமான காரியமா தான் இன்னொரு ஊருக்கு போவீங்க, நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும், உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஏதாவது வாந்தி வர்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க, ஒரு நிமிஷம் பஸ்ஸை நிப்பாட்ட சொல்றேன், இந்த கடலை எல்லாம் தின்ட்டு பஸ்ல போடாதீங்க, ஒரு கவர் முன்னாடி வச்சிருக்கேன் அதுல எடுத்து போடுங்க, உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கெல்லாம் கைத்தட்டல, அந்த நடத்துனருக்கு போய் சேருங்க. எல்லாரும் செய்யற ஒரு வேலை தாங்க, எல்லாரும் செய்கிற ஒரு தொழில் தான். ஆனா அதில் எந்த அளவுக்கு மனிதத்தை கலக்க முடியும் என்று ஒருவர் யோசிக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னைக்கு சாதாரண ஒரு வேலை சொன்னா கூட கேட்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆபீஸ்ல ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றேன், எப்ப டீ வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு. டீ இல்லைன்னா காஃபி வாங்கிட்டு வாப்பா, ரொம்ப தலைவலிக்கு. காஃபியும் இல்லாட்டி கட்டஞ்சாயாவது வாங்கிட்டு வாப்பா, அதுவும் இல்லாட்டி அதுவும் இல்லாம சும்மா வந்திருப்பா, பிறகு எதுக்கு மேடம் போகணும்? இப்படி கேட்கிற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைங்களே நீங்க ஒரு வேலை சொன்னா இதுக்கு மாதிரி 100 கேள்வி கேட்டு ஏன்டா இந்த பிள்ளைக்கு இந்த வேலையை சொன்னோன்னு நம்மளை நோக்கடிப்பாங்க. அப்ப ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை திருத்தமாக செய்ய வேண்டும். அந்த வேலையை என்னை போல் இன்னொருவன் இந்த வேலையை செய்ய முடியாது என்கின்ற அளவுக்கு அதை செய்யணும் என்கின்ற அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறது? நீங்க சினிமா துறையை எடுத்துக்கோங்களேன், கமலஹாசன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அர்ப்பணிப்பு வேற யாருக்குமே இருக்காது, ஆச்சரியமாக இருக்கும். அவர் தான் ஒரு பேட்டியில சொன்னார், நான் நடிகனாக இல்லாமல் பரமக்குடியில் மாடு மேய்க்கிறவனாக இருந்தால் கூட இவனை போல் ஒருவன் மாடு மேய்க்க முடியாது என்கின்ற அளவுக்கு நம்பர் 1 மாடு மேய்க்கிறவனா இருப்பேன் அப்படின்னா. எந்த வேலையா இருந்தாலும் அதை நேசிச்சு செய்யணும். சூப்பர் ஸ்டார்னு ரஜினி சாரை சொல்றோம், அவர் கண்டக்டரா இருக்கும் போது டிரைவரா இருந்தார்ல ராஜ் பகதூர், அவர் சொல்றாரு இன்னைக்கு தான் உங்க பார்வைக்கு அவர் சூப்பர் ஸ்டார், அவர் நடிக்கவே வராட்டி கூட அவர் டிக்கெட் கிடிச்சு கொடுக்கிற ஸ்டைல்லையே அவர் எங்க பஸ்ல உள்ள எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டாராகத்தான் இருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சூப்பர் ஸ்டாரா ஆகல, கண்டக்டரா இருக்கும் போதே சூப்பர் ஸ்டாரா தான் இருந்திருக்கிறார். நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் அதை நேசிக்கிற, அதை உயிர்ப்போடு நடத்துகிற ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் நாம அந்த தொழிலின் உச்சத்துக்கு வர முடியும். அதனாலதான் சலங்கை ஒளின்னு ஒரு படத்துல கமலஹாசன் ஒரு பரதநாட்டிய கலைஞரா இருப்பார் இல்லையா, அந்த படத்துல கடைசி காட்சியில இறந்து போயிடுவார். இறந்து போய் அவர் அந்த நாற்காலியில வச்சு அப்படி கொண்டுட்டு போகும்போது அந்த படம் முடியும். எந்த படம் முடிஞ்சாலும் என்ன போடுவாங்க? தி எண்ட் அப்படித்தானே போடுவாங்க. ஆனால் அந்த திரைப்படம் முடியும் போது இன்னொரு தடவை நீங்க பார்க்க வாய்ப்பு கிடைச்சா பாருங்க, அந்த திரைப்படம் முடியும் போது சலங்கை ஒளி நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட் அப்படின்னு முடியும். நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட், எந்த கலைக்கும் முடிவு என்பது இல்லை என்று அந்த வார்த்தை வரும். அது அந்த படத்துக்கான வார்த்தை அல்ல, கமலஹாசன் என்கின்ற அர்ப்பணிப்பு உணர்வு உள்ள ஒரு கலைஞனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகவே அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த துறையில இருந்தாலும் அதை பார்க்கிற விதம் இருக்கிறது இல்லையா. அடிமை பெண் அப்படின்னு ஒரு படம், எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். அதுல அசோகன் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு சண்டை காட்சி இருக்கும். அதோட ஆச்சரியம் பாருங்க, அசோகன் அவர்களுக்கு ஒரு கால் இருக்காது, ஒரு கால் இல்லாத அவர் இவர் கூட சண்டைக்கு வருவார். ஒரு செகண்ட் யோசிப்பார் எம்ஜிஆர், டக்குன்னு என்ன பண்ணுவாரு, இவர் ஒரு கால் இல்லாம நம்ம கூட சண்டை போட வர்றாரு, நாம 2 காலோட சண்டை போட்டா அது அறம் இல்லை அப்படின்ட்டு ஒரு காலை மடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போடுவார். ஒரு சினிமா தானங்க, ஒரு சினிமாவில் வருகிற சண்டை காட்சி என்றால் கூட அதில் மனிதம் இருக்க வேண்டும், அற உணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது நம்முடைய தமிழ் சினிமா என்பதை நாம மறந்து விடக்கூடாது. ஒரு சினிமா கூட இந்த மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வோடு சொல்லும் போது ஒரு நல்ல வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறது. நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சின்னவங்கள இருக்கும் போதெல்லாம் சில படங்கள் பார்த்திருப்பீங்க. வா ராஜா வான்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? அதுல மாஸ்டர் பிரபாகர்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். நிறைய திரைப்படங்கள் அவர் அப்ப நடிச்சிருந்தாரு, நிறைய படம். நம்ம இரு கோடுகள், எங்க மாமா, பாமா விஜயம் படத்துல எல்லாம் அவர் நடிச்சிருப்பார். பாமா விஜயம் படத்துல வரவு 8 செலவு 10 பாட்டுல அந்த கிருஷ்ணன் மாதிரி புல்லாங்குழல் வாசிக்கிட்டு 2 பிள்ளைங்களோட அந்த பையன் வருவார். அந்த வயசுல அவருக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அப்புறம் வளர வளர என்ன ஆகுது, அவருக்கு படங்கள் குறைய ஆரம்பிக்குது. நிறைய இந்த குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. குழந்தையா இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும், வளரும் போது
அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்ப வளர வளர வாய்ப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்ப இவருக்கு என்ன செய்ய அப்படின்னு தெரியல. எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தி போக முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் நடிச்ச ஒரு படத்துல இரு கோடுகள் அப்படிங்கிற படம் தொடங்கும் போதே ஒரு காட்சி வருமா. அதுல ஒரு கோடு போட்டுட்டு இதை அழிக்காம எப்படி சின்ன கோடை ஆக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இவர் கேட்க, ஜெயந்திங்கிற நடிகை என்ன பண்ணுவாங்களாம், பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டுட்டு இப்ப அது சின்ன கோடு ஆயிடுச்சு இல்லையா, ஒரு கோடை சின்னதாக்கணும்னா பக்கத்தில் பெரிய கோடு ஒன்றை போட வேண்டும் அப்படின்னு சொல்ற காட்சியை பாக்குறாரு இவர். உடனே முடிவு எடுக்கிறார், இந்த துறை ஒருவேளை இல்லாமல் போகும் என்றால் பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டாதான் நாம வாழ முடியும் என்று உடனே தன்னுடைய வேலையை மாற்றிக்கொண்டு டி நகர் இருக்கு இல்லையா, அங்க ஸ்வஸ்திக் டிஜிட்டல் அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் கடையை ஆரம்பித்து இன்னைக்கு ஓகோன்னு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு நிறைய வயசு இருக்கும். அப்ப தன்னுடைய சினிமாவில் இருந்தே, தான் நடித்த ஒரு காட்சியிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சினிமா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய விஷயம். ஒரு குட்டி கவிதை ஒண்ணு படிச்சேன். செய்யும் தொழிலே தெய்வம், சிற்பிகளுக்கு செய்யும் தெய்வமே தொழில். நல்லா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் செய்யும் தொழிலே தெய்வம், சிற்பிகளுக்கு மட்டும் செய்யும் தெய்வமே தொழில். ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. காசி ஆனந்த் ஒரு கவிதை எழுதுவாரு, குப்பை தொட்டி. அந்த கவிதைக்கு தலைப்பு குப்பை தொட்டி. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவனுக்கு இது குப்பை தொட்டி, குப்பை அள்ளுபவனுக்கு இதுதான் அலுவலகம். இல்ல, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுதானே அவனுக்கு அலுவலகம், அந்த குப்பை தான் அவனுக்கான சம்பளம். அதே மாதிரி சிற்பிகளுக்கு அவங்க செய்யற தெய்வம் தான் அவங்களுக்கு தொழில். நான் ஒரு யோசிச்சு பார்த்தேன், கோவிலுக்குள்ள இருக்கிற கல்லை சிற்பமாக அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள், அது நமக்கு தெய்வமாக இருக்கிறது. அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த பாறையில இருந்துதான் அந்த கல்லை எடுக்கிறாங்க. அந்த கல் எத்தனை அடி வாங்கியிருக்கும்? ஒரு முகத்தை செய்யும் போது மூக்கு ஒரு 3000 அடி வாங்கியிருக்குமா, கண்கள் ஒரு 2000 அடி வாங்கியிருக்குமா, அந்த வாயை செதுக்கும் போது ஒரு 2000 அடி வாங்கியிருக்குமா. ஒரு முகத்தை செதுக்குவதற்குள்ளாகவே அந்த கல் கிட்டத்தட்ட 10,000 அடிகள் வாங்கியிருக்கும். இத்தனை அடிகளை ஒரு கல் தாங்குமானால் அது நிச்சயமாக கடவுளாக மாறத்தான் கூடும். அவ்வளவு அழகான சிந்தனை இல்ல? அது வெறுமனே கடவுளை நாம நினைக்கல. எத்தனையோ பாறைகள் இருக்கும்போது, எத்தனையோ கற்கள் இருக்கும்போது இந்த கல் மட்டும்தான் இத்தனை அடிகளை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று உறுதியாக நின்றது. இத்தனை அடியையும் ஒரு கல் தாங்க முடியும் என்றால் அது நிச்சயமாக கடவுளாக மாறும். அப்ப நாம வாங்குகிற அவமானம், நாம படுகிற துயரங்கள், நாம வாங்குகிற அடிகள், இதை தாண்டி நாம ஜெயிக்க முடிந்தோம் என்றால் நாமும் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய உயரத்துக்கு போக முடியும் என்பதைத்தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூட நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள். அப்ப செய்கிற தொழிலை அர்ப்பணிப்போடு நாம செய்கிறோம் என்றால் அதிலிருந்து ஒரு தெய்வம் நிச்சயமாக எழக்கூடும். அல்லது அந்த தெய்வத்துக்கு நிகராக நாம் கொண்டாடப்படுவோம் என்பதற்காகத்தான் அப்படி சொல்லி இருக்கிறாங்களோ அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். எங்க சங்கரதாஸ் சுவாமிகள்னு நாடக கலைகளின் தந்தைன்னு சொல்றோம்ல, சங்கரதாஸ் சுவாமிகள், அவரு தூத்துக்குடி பக்கத்துல ஒரு நாடகம் போட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லாம் கிராமத்துல விடிய விடிய நாடகம் நடக்கும். மக்களுக்கு அவ்வளவு நேரமும் இருந்தது, பொறுமையும் இருந்தது, ரசனையும் இருந்தது. சாதாரண படிக்காத மக்கள் விடிய விடிய உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. அதிகாலை நேரம் அவர் யமதர்மன் வேஷம் அன்னைக்கு போட்டிருக்கிறார். அதிகாலை ஒரு 4 மணி 4:30க்கு அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு, அப்ப எல்லாம் வீட்டுக்கு வெளியில தான் கிணத்தடியெல்லாம் இருக்கும், போய் முகம் கழுவலாம், அந்த வேஷத்தை கலைக்கலான்னு ஒரு 4:30 மணிக்கு ஒரு வீட்டுக்கிட்ட போய் கிணத்தடியில நின்றுருக்காரு. அப்போ காலையில தூத்து தொளிக்கிறதுக்காக தண்ணி எடுக்க வந்த ஒரு கர்ப்பிணி பெண் இவர் திடுக்குன்னு பார்த்தோன்னே நிஜமாவே யமதர்மன் வந்துட்டான் போலன்னு அலறி அடிச்சு மயங்கி விழுந்து இறந்தே போயிடுச்சு. இதனால அதிர்ச்சி அடைந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இனிமே வாழ்க்கையில திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்து கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னை இந்த நாடக உலகத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறார். ஒரு கலையை எந்த அளவுக்கு அவர்கள் உள்வாங்கி இருந்தால் இப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியும். மிகச்சிறந்த நாதஸ்வர வித்வானாக இருந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் இருக்கிறார் இல்லையா, அவங்களாம் அன்னைக்கு அவ்வளோ டாப் 1. நிறைய அவங்களுக்கு வந்து பணம்லாம் சம்பளமா கொடுப்பாங்க, ரொம்ப சிறந்த கலைஞர்கள்னால. அவர்கிட்ட கேட்குறாங்க, இது வரைக்கும் நீங்க வாங்கினதுலயே நிறைய சம்பளம்னு, பெரிய சன்மானம் அப்படின்னு எதை சொல்வீர்கள் என்று கேட்டபோது காரக்குறிச்சி அருணாச்சலம் சொன்னார், ஒரு ஊர்ல நான் நாதஸ்வரம் வாசித்து கொண்டு இருக்கும் போது ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியமாக ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர் தான் பாக்கெட்ல இருந்து 50 காசு எடுத்து என் கையில கொடுத்துட்டு அவர் ஆட்டுக்கு போனார். அந்த 50 பைசா தான் நான் வாங்கினதுலயே அதிகமான சன்மானம் அப்படின்னு. தான் யார் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாத ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதரின் மனதை இந்த இசை உலுக்கி இருக்கிறது என்றால் அதுதானே உண்மையான ஊதியம். எந்த அளவுக்கு நம்முடைய கலைஞர்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்க.
அவருக்கு குருன்னு சொல்லக்கூடிய திருவாவடுதுறை ராஜரத்ன பிள்ளை அவர்கள், அவர் நிறைய விருது வாங்கியிருக்கிறார். இந்தியாவின் மிகச்சிறந்த விருது எல்லாம் வாங்கியிருக்கிறார். நீங்க வாங்கினதுலயே மிகப்பெரிய விருது எது அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னார், ஒரு கோவில் உற்சவத்தின் போது நான் வாசித்து கொண்டு போகிறேன், பின்னாடி தேர் வருகிறது, நான் அப்படியே மக்கள் எல்லாம் கேட்டுட்டு மயங்கி வர்றாங்க, பக்கத்துல இந்த கேஸ் லைட் பிடிச்சிட்டு ஒருத்தர் வருவார் இல்லையா, அந்த மனிதர் அந்த லைட்டை தூக்கி போட்டு பிடிச்சி சபாஸ் கொல்லுட்டாயா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இதுவரைக்கும் நான் வாங்கியதிலே பெரிய விருது. என்னங்க, பெரிய ஜனாதிபதி இவங்க எல்லாம் விருது கொடுத்துருக்காங்கல்ல, அது பெருசு இல்லையா? அவங்க என்ன என் இசையை கேட்டாங்க, கொடுத்தாங்க. இங்க இருந்து யாரோ பரிந்துரை செய்தார்கள், அவங்க விருது கொடுத்தார்கள். ஆனால் இவன் பக்கத்தில் இருந்து ரசிச்சு சொன்னான் பாத்தீங்களா ஒரு வார்த்தை, அதுதான் எனக்கு மிகப்பெரிய விருது என்று அந்த மாமனிதர் சொன்னார். ஒரு தடவை மைசூர் அரண்மனையில அவர் வாசிக்க போயிருக்கிறார். அங்க உள்ள ராஜா இவரை வாசிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கிறார். பிரமாதமா வாசிச்சிருக்கிறார். மைசூர் ராஜா அப்படியே அசந்துட்டார், என்ன ஒரு வாசிப்பு அப்படின்னு. ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஒரு வெள்ளித்தட்டில் எடுத்து வச்சு தன் பக்கத்துல இருந்த திவான் கையில கொடுத்து, இத பிள்ளை அவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு உடனே திவான் இறங்கி வர்றார். இப்ப பிள்ளை அவர்கள் சொல்றார், தமிழ்காரரே அந்த பரிசை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னா. டக்குன்னு அரசனுக்கு புரிஞ்சிருச்சு ராஜாவுக்கு, ஒரு இசையை உண்மையாக உணர்ந்திருந்தால் அந்த கௌரவத்தை நாம தான் கொடுக்க வேண்டும் என்பதை இவர் இப்படி உணர்த்துகிறார் என்று படக்கம் திவான் கிட்ட இருந்து அவர் வாங்கிட்டு போய், இந்தாங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே பிள்ளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். திவான் கிட்ட கொடுத்தா தமிழ்காரர் தான் வாங்குவார், ராஜாவே வந்து கொடுத்தாதான் அந்த நாதஸ்வர ராஜா வாங்குவார் என்பதை அந்த இடத்துல கம்பீரமாக அவர் நிரூபித்தார். என்றால் ஒரு கலைஞர்கள் தாங்கள் செய்கிற அந்த தொழிலை எவ்வளவு உயரத்துக்கு நேசித்திருக்கிறார்கள். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, என்னுடைய கலையை நேசித்தால் மட்டும்தான் நான் ஒரு படி இறங்கி வருவேன் என்கின்ற கம்பீரம் அந்த கலைஞர்களுக்கு இருந்தது இல்லையா? கலைக்கு தாங்க உலகத்திலேயே கலை ஒன்றுக்கு மட்டும்தான் மொழி கிடையாது, ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது, எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. நான் சாதாரணமா கேட்கிறேன், நம்ம அம்மா அப்பா காலத்துல அவங்க மயங்கி கேட்ட ஒரு பாட்டு மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல, உண்மையா இல்லையா? இப்ப வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு கூட அந்த பாட்டு பிடிக்குது. இந்த ஒரு பாட்டு நம்முடைய தமிழர்களுடைய தேசிய கீதம்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு பாட்டை கேட்டா நம்ம ஸ்டன் ஆகி அந்த காலகட்டத்துக்கே போயிடுவோம். இந்த பாட்டை இசையமைச்சவர் யாரு? MS விஸ்வநாதன். அவர் எந்த ஊருக்காரரு? கேரளாக்காரர், மலையாளி. இந்த பாட்டு எழுதினவரு கண்ணதாசன், நம்ம ஊருக்கார், நம்ம தமிழ்நாட்டுக்கார். பாடின TMS சௌராஷ்டிராக்காரர், பாடின P சுசீலா தெலுங்குக்காரங்க. இந்த ஒரு பாடலில் 4 மொழி கலந்திருந்தாலும் கூட இது நம் வாழ்க்கையின் முழுமைக்கும் கலந்திருக்கிறதை நம்மால் மறுக்க முடியுமா? அப்ப கலைக்கு ஏதுங்க மொழி, கலைக்கு ஏது ஜாதி, கலைக்கு ஏது சமயம் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் இது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான விஷயம் என்பதை நம்மால் உணர முடியும். ஒரு ஆன்மீக கதை போற போக்குல நான் வாசிச்சேன். ஒரு ஆன்மீக கதை. ஒரு சீடன் குரு கிட்ட கேட்கிறான், பக்தரை தேடி இறைவன் வருவானா வரமாட்டானா? பக்தன் தான் இறைவனை தேடி போகணுமா? பக்தனை தேடி இறைவனே வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த குரு ஒரு கதை சொன்னார். அது இந்த தலைப்புக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கிறதுனால நான் எடுத்து வச்சேன். அவர் ஒரு கதை சொல்றாரு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஆட்சி செய்யறாரு. ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு இளைஞனுக்கு ராஜாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு தடவை இப்ப நம்மளும் யாராவது பெரியவங்க வந்து அவங்க ஒரு தடவையாவது பார்த்து செல்ஃபி எடுக்கணும், அவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும்னு ஆசைப்படுறோம்ல, அது மாதிரி ராஜாவை ஒரு தடவையாவது நேர்ல சந்திக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அவன் தலைநகருக்கு போய் பார்க்கறான், கூட்டம் அவ்வளவு வரிசையில நிக்குது. இவனும் 1 நாள் 2 நாள் வரிசையில நின்று பார்க்கறான், இவனால முடியல. ஆனா அந்த வரிசையில நிக்கிற மனிதர்கள் ஒரு தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. சரி, இவ்வளவு சிரமப்படுறாங்களேன்ட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான், எல்லாரும் அவனுக்கு நன்றி சொல்றாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதையே நம்ம மக்களுக்கு செய்வோமேட்டு ஊர்ல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது, நன்மைகள் செய்யறது, நல்ல காரியம் செய்யறது, மரம் நடுறது, இந்த மாதிரி சமூகத்துக்கான சேவைகளே செய்ய ஆரம்பிச்சுட்டே இருந்துட்டான். மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டே இருந்தவனே இவன் ராஜாவை பார்க்கறதே மறந்துட்டான். இதுவே நமக்கு நல்லா இருக்குது பண்ணிட்டு எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறான். இப்ப இவனுடைய புகழ் ராஜா வரைக்கும் போயிடுச்சு. இப்படி ஊர்ல ஒரு பையன் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது செய்யறானா, அவன் செய்யற எல்லா காரியமே நற்காரியங்களா இருக்கு, அப்படியா? சரி, இப்படி ஒரு பையனை நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்னு ராஜா கிளம்பி அவனை பார்த்து வாழ்த்து சொல்லி அவன் கூட கை குலுக்கிட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு போனாராம். இவன் ராஜாவை பார்க்கறதுக்கு போராடின காலம் போய் இவன் செய்த நற்காரியங்கள் ராஜாவை அவனை பார்க்க இழுத்து வந்தது இல்லையா? இந்த குரு சீடன் கிட்ட சொல்றார், நீ உன்னுடைய காரியங்களை, நீ உன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்து இந்த சமூகத்துக்கு பலன் உள்ளதாக மாற்றினால் நீ இறைவனை தேடி போக வேண்டாம், இறைவன் உன்னை தேடி வருவான். அதுதான் செய்யும்
தொழிலே தெய்வம் என்று நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள். நம்ம செய்கிற வேலைதான் இறைவனுக்கு சமமானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றாலே வாழ்க்கை ரொம்ப அழகானதாக உன்னதமாக நம்மளால் மாற்ற முடியும். ஆனா அதுக்கான கவனம் நம்மிடம் இருக்க வேண்டும். ஐன்ஸ்டீன் இந்த சார்பியல் கோட்பாடு அவர் கண்டுபிடிச்சப்போ நிறைய மேடைகள்ல அவரை பேசுவதற்கு, நிறைய இடங்கள்ல அவரை பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. கார்ல அவரும் டிரைவரும் போயிட்டே இருப்பாங்களாம். நிறைய மேடையில ஒரே விஷயத்த பேசி 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 போர் அடிச்சிருச்சு அவருக்கு. ஒரு நாள் டிரைவர்கிட்ட சொல்றாரு, எப்பா ஒரே விஷயத்த எத்தனை மேடையில தான்ப்பா பேசுறது, செம போர் அப்படின்னு இருக்காரு. டிரைவர் சொல்லியிருக்காரு, நீங்க பேசுறது எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு, அப்ப உங்களுக்கு எவ்வளவு போர் அடிக்கும் அப்படின்னு அப்ப பேசுறது அப்படியே சொல்லி காமிச்சிருக்கான். அசந்துட்டார். எப்ப நீயே நல்லா பேசுறியப்ப, இந்த மேடையில நீ பேசுற எனக்கு பதிலா, அவங்க என்னை நேரில் பார்த்ததே கிடையாது, கிட்டத்தட்ட உன் தலையை களைச்சு விட்டா என்னை மாதிரி தான் இருப்ப, நீயே போய் பேசிருன்னு இவர் மாறி உட்காந்துக்கிட்டார் டிரைவர் சீட்டுக்கு. டிரைவர் பின் சீட்டுக்கு வந்துட்டார். இப்ப நேரம் அங்க போனோடனே ஐன்ஸ்டீன் தான் நினைச்சு டிரைவரை கூட்டு போயிட்டாங்க. மேடையில கம்பீரமா டிரைவர் பேசுறாரு, இப்படித்தான் நான் இதை கண்டுபிடிச்சேன், அதை கண்டுபிடிச்சேன், அப்படியாகும் இப்படியாகும், ஆச்சா புச்சா அல்லக்கா முழக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆச்சரியப்படுறாரு ஐன்ஸ்டீன், நம்மளை கூட நல்லா பேசுறானப்பா அப்படின்னு உட்காந்து பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. திடீர்னு ஒருத்தர் குபீர்னு இருந்துச்சு, ஐன்ஸ்டீன் இதுல ஒரு டவுட் அப்படின்னு கஷ்டமான ஒரு கேள்வி கேட்டார். ஐன்ஸ்டீனுக்கே பதட்டம் ஆயிடுச்சு, சுச்சோ இது என்ன பண்ண போறான் அப்படின்னு. டிரைவர் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. பட் என்ன கேள்வி கேட்டீங்க, இன்னொரு தடவை கேளுங்க. இன்னொரு தடவை அந்த சந்தேகம் கேட்டுறாரு. இதெல்லாம் ஒரு சந்தேகமா, இந்த சந்தேகத்துக்குலாம் பதில் என் டிரைவரே சொல்லுவான், இப்ப அங்க வாப்பா நீ சொல்லு. டிரைவர் வந்து சொல்லியிருக்கிறார். டிரைவரா இருந்து ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப எந்த வேலையில இருந்தாலும் அதை அந்த புரிந்து கொள்ளுகிற உணர்வு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமானது. புரிந்து கொள்ள முடியலன்னு வைங்க, அந்த மாதிரி அபத்தம் உலகத்துல எதுவுமே கிடையாது. வெள்ளக்கார காலத்துல அவங்க ஒரு மிலிட்ரி ஆபீஸ்ல 2 மிலிட்ரிக்காரங்க ஒரு பெஞ்சுக்கு பக்கத்துல காவலுக்கு நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒரு பெஞ்சு. புதுசா ஒரு மிலிட்ரி ஆபீசர் வர்றாரு. இது என்ன, இந்த பெஞ்சுக்கு 2 பேர் காவல் காத்துட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை? இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த ரெஜிமெண்ட் கேப்டன் வந்து இப்படி எங்க 2 பேர் நிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. எப்ப சொன்னார்? அது 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா, இது எதுவும் சரித்திர புகழ் பெற்ற பெஞ்ச் போல அப்படின்ட்டு அவருக்கு இவர் போன் பண்றாரு. ட்ரங்க் கால் புக் பண்ணி, கேப்டன் அந்த ஒரு பெஞ்சுக்கு 2 பேரை காவலா போட சொல்லி நீங்க சொல்லி இருந்திருக்கிறீங்க, 50 வருஷமா அது நடந்துகிட்டு இருக்குது, அந்த பெஞ்சோடைய சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா அதை எழுதி அதுல நாங்க போட்டுருவோம், எல்லாருக்கும் புரியும்ல. அவர் கேட்டிருக்காரு, ஏன்ப்பா அந்த பெஞ்சில போட்ட பெயிண்ட் இன்னுமாப்பா காயாம இருக்கு அப்படின்னு இருக்காரு. பெஞ்சில பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி 2 பேரை காவலுக்கு நிக்க சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. காலமா 2 பேர் நின்றுகிட்டே இருந்திருக்காங்க. அது ஏதோ ஒரு பாரம்பரியம் மாதிரி நின்றுட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு வேலையை ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், அதற்கு பின்னால் இருக்கிற பின்னணி என்னன்னே தெரியாம அப்படியே ஈயடிச்சாங்காப்பி மாதிரி செய்கிற மனிதர்கள் தான் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர, இந்த வேலையில நம்முடைய கவனம் என்ன, இதை நாம எப்படி செய்யணும் என்கின்ற ஆத்மார்த்த உணர்வு உள்ளவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறார்கள். அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கவனம் குறித்த கவனம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினார். அதுல அவர் ஒரு 3 சம்பவம் சொன்னார். அதுல ஒண்ணு சொல்றேன். ஒரு எழுத்தாளர்களாக கூடிய ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு சுஜாதா அவர்கள் பேச போயிருக்கிறார். சங்க இலக்கியத்திலிருந்து சமகால இலக்கியம் வரைக்கும் அவருக்கு தலைப்பு. தொல்காப்பியத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற புதுக்கவிதை வரைக்கும் அவர் ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour பேசியிருக்கிறார். அவர் சிறந்த பேச்சாளர் கிடையாது, ஆனாலும் கூட அன்னைக்கு நல்லா தயார் பண்ணி அவருக்கே திருப்தி ஏற்படுற அளவுக்கு பேசியிருக்காரு. பேசிட்டு இன்னைக்கு நல்லா பேசிட்டோம், எல்லாரும் நம்மளை கண்டிப்பா பாராட்டுவாங்க நினைச்சு இறங்கி வந்திருக்கிறார். ஒரு மூத்த எழுத்தாளர் வேகமா வந்து ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு, சுஜாதா உங்க பேச்சு முழுசா கேட்டேன். உடனே இவருக்கு, அப்பா நம்மளை பாராட்ட போறாரு, ஏதாவது முக்கியமான இடத்த சொல்ல போறாரா, சொல்லுங்க முழுசா கேட்டேன், 1 மணி நேரம் பேசுனீங்க, ஆனா ஒரே உங்களுக்கு மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்குதே, உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. சுஜாதா எழுதுறாரு, நான் 1 மணி நேரம் பேசினேன், அவர் என் பேச்சை கவனிக்கவில்லை, 1 மணி நேரமும் என் மூச்சை மட்டும்தான் கவனித்து இருக்கிறார் அப்படின்னு எழுதினார். நம்ம எல்லாரும் எல்லாவற்றையும் கவனிக்கிறோம், ஆனால் எதை கவனிக்க வேண்டுமோ அதை நாம் மறந்து விட்டோம். ஒரு இளைஞன் ரோட்ல போயிட்டு இருக்கிறான், ஒரு கார் அவனை அடிச்சு தட்டிட்டு போயிடுச்சு. உடனே அடிச்சிருச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றான், பொறுப்பே இல்லாம ஒரு கார் என்னை அடிச்சுட்டு போயிடுச்சு. எப்ப அந்த காருடைய கலர் தெரியுமா? தெரியாது. அந்த காரோட நம்பர் தெரியுமா? தெரியாது. அது என்ன மாடல்னா தெரியுமா? தெரியாது. இப்ப எதுவுமே தெரியலன்னா எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஏதாவது கவனிச்சியா? ஆமா கவனிச்சு, அந்த காரை ஒரு பொண்ணு ஓட்டிட்டு போச்சு, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சு, அது மஞ்சள் கலர்ல பட்டுச்சேலை கட்டி இருந்துச்சு. எதை கவனிக்கணும் அதை கவனிக்கல, எது தேவையில்லையோ அதை அந்த இளைஞன் கவனிச்சிருக்கிறார். இந்த கவனம் குறித்த கவனம் மட்டும் நம்மிடம் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் நாம செய்கிற எல்லா வேலையும் மிகச் சிறப்பாக முடியும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சம்பந்தம் இல்லாததெல்லாம் உட்கார்ந்து கவனிக்கிறது, நமக்கு எது தேவை, எது நம்மை உயர்த்தக்கூடியது என்பதில் நம்ம கவனம் செலுத்தினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். 20ஆம் நூற்றாண்டுல
ஒரு மனநல மருத்துவர் ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். விக்டர் பிராங்கல் அப்படின்னு அவருக்கு பேரு. மனிதனின் தேடல், வாழ்வின் அர்த்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் ஹிட்லர் காலத்துல அவருடைய அந்த யூத வதை முகாம்ல இருந்திருக்கிறார். எல்லா சித்திரவதையும் அனுபவிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு பைலக்கு தப்பிச்சு வெளியே வந்தவர் மனநல மருத்துவராக இருக்கிறாரு. இந்த புத்தகத்தை எழுதுறார். இந்த புத்தகத்துல அவர் ஒரு சம்பவம் சொல்றாருங்க. மானுடர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய தத்துவம். ஒரு நாள் நைட் அவர் தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு 12:30 மணிக்கு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னடா இந்த நேரம் யார் ஃபோன் பண்றான்னு எடுத்தா எதிர்முனையில ஒரு பெண் பேசுறாங்க. டாக்டர், என் பேர் இது, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவில் இருக்கிறேன். இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏம்மா, என்னம்மா பிரச்சனை, சொல்லு, உன் வயசு என்ன, ஏன் உனக்கு இப்படி ஒரு தூண்டுதல் வந்ததுன்னு அவர்கிட்ட பேசுறார். அந்த பொண்ணு தன்னுடைய கதையை பூரா சொல்லி அழுகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எனக்கு யாருமே இல்லை, என்ன எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்னு இப்படி அழுது தன்னுடைய கதையை 2 மணி நேரம் சொல்லுது. அவ்வளோத்தையும் அவர் பொறுமையா கேட்டுட்டு, மனித வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு தான்ப்பா, சாகிறதுக்கு கிடையாதுன்னு இவர் ஒரு 5 நிமிஷம் ஆறுதலா பேசி ஒரு மன தைரியத்தை கொடுத்துருக்கிறார். இவர் பேச்சை கேட்ட உடனே அந்த பொண்ணு, டாக்டர், நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்கிட மாட்டேன், அந்த எண்ணத்தை நான் கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சிருச்சு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு நிகழ்ச்சியில இவர் கலந்துக்கிற போயிருக்கிறார். திடீர்னு ஒரு பொண்ணு முன்னாடி டாக்டர், நான் யாரும் தெரியுதா அப்படின்றது. யாருமா தெரியலையே, 3 மாசம் முன்னாடி நைட்டு 12:30 உங்களுக்கு போன் பண்ணி தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னேன்ல, அது நான் தான். என்னம்மா நீயா? ஆமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் வாழ்க்கையில இனிமேல் தற்கொலையே பண்ண மாட்டேன், அந்த எண்ணமே என்கிட்ட இல்ல. சூப்பர்மா, எப்ப உனக்கு இந்த ஐடியா வந்தது? உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான். அவருக்கு ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவங்ககிட்ட ஒரு 4 விஷயம் சொன்னேன்ல, எந்த விஷயம் உன் மனசுக்கு அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லு, நான் மற்றவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவேன்ல. நீங்க சொன்ன எந்த விஷயமும் எனக்கு தைரியத்தை தரல, நீங்க சொன்ன எந்த விஷயமும் என் மனசை மாத்தல. இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. வேற எதுமா உன் மனசை மாத்துச்சு? டாக்டர், நைட்டு 12:30 மணிக்கு யாருன்னே தெரியாத உங்ககிட்ட 2 மணி நேரம் நான் என் கதையை சொல்லியிருக்கிறேன். பொறுமையா கேட்டீங்க இல்லையா? அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, யாரோ ஒரு மனுஷி துன்பப்படுகிறாள் என்றால் அவள் சோகத்தை கேட்பதற்கும் ஒரு செவி எங்கே ஒரு மூலையில் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை நீங்கள் அன்றைக்கு கொடுத்தீர்கள். நான் சொல்ல சொல்ல ஊன்னு கேட்டீங்க பாருங்க, பொறுமையா கேட்டீங்க பாருங்களா. அந்த குணம்தான், அந்த கணம்தான் இப்படி ஒரு மனிதன் நம் குறையை கேட்க இருக்கிறான் என்றால் இன்னொரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட செவியாக நாம் இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். இனி நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய வாதம் ஒரு மனிதர்களை மாற்ற முடியாமல் கூட போகலாம். ஆனால் அமைதியாக கேட்கக்கூடிய செவிகள் ஒரு மனிதனுக்கான ஆறுதலாக நிச்சயமாக அமையும். அதனால் தான் செவி இருப்பவர்கள் கேட்க கடவுது என்று கடவுளே சொல்லி இருக்கிறார். நம்மால நல்ல வார்த்தைகளை பிறருக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் கூட, ஒரு மிகப்பெரிய உதவியை இன்னொருத்தருக்கு தர முடியாவிட்டாலும் கூட, அவங்க ஒரு துயரத்தோடு, அவங்க ஒரு வேதனையோடு, அவர்கள் மனதில் ஆழமான வழியோடு நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து அவர்கள் துயரத்தை சொல்லும் போது அதை வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு செவியாக இருந்தால் கூட போதும், அந்த உயிர் துளிர்த்து எழுவதற்கு ஒரு வாய்ப்பு நம்மால் ஏற்படும் என்பதை அந்த டாக்டருடைய வாழ்க்கையில் அவர் உணர்த்தி இருக்கிறார். டாக்டர்னா ஊசி போடுறது மட்டும் இல்ல, ஃபீஸ் வாங்குறது மட்டும் இல்ல, மாத்திரை தர்றது மட்டும் இல்ல, மற்றவர்களுடைய காயங்களை அமைதியாக உட்கார்ந்து கேட்பதும் கூட என்று அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் அப்படி எத்தனை பேருக்கு இருக்கிறோம்? யாரா வந்தா என்ன சொல்லுவோம்? வந்துட்டாயா, 1.5 மணி நேரம் புலம்பி தீத்துருவான், இடத்த காலி பண்ணிடும் போத வந்தோடனே போன் எடுத்து ஆமா ஆமா அப்படி நினைச்சு போயிடுவோம். தெரியுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன்? அவன் உங்ககிட்ட காசு பணமா கேட்டான், உங்க சொத்தை எழுதி தர சொல்லி கேட்டாங்க அந்த பொண்ணு. அவங்களுடைய துயரத்தை கொஞ்ச நேரம் சொல்வதற்கான ஒரு ஆறுதலை கூட நம்ம சொல்ல முடியவில்லை என்றால் இந்த வாழ்வின் என்ன அர்த்தம் இருக்கிறது? அந்த புத்தகத்துக்கு பேரே வாழ்வின் அர்த்தம் என்றுதான் அவர் எழுதியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தருக்கு இப்படி ஒரு சின்ன உதவியாவது நாம் செய்ய வேண்டும். நான் ஒரு நடந்த சம்பவம் 2-3 வருஷத்துக்குள்ள உள்ளது நான் வாசிச்சேன். ஜார்க்கண்ட் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு சின்ன நகராட்சி. அந்த நகராட்சியில ராஜ்புரா அப்படின்ற ஒரு ஊருடைய நகராட்சியில இந்த துப்புரவு பணி செய்வாங்கல்ல, துப்புரவு பணி செய்கிற ஒரு அம்மா, அவங்களுக்கு சுமித்ரா தேவின்னு பேரு. அவங்களுக்கு 60 வயசு. நம்ம சொன்னோம்ல, வேலை ஓய்வு பெறுகிற வயது 60 வயசு. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரிவு உபச்சார விழா. துப்புரவு பணியாளர்கள் ஒன்றும் பெரிய கொண்டாட்டம் பண்ண மாட்டாங்கல்ல. 30 வருஷம் அவங்க அந்த மாதிரி ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துருக்குறாங்க. எந்த முக சொலிப்பும் இல்லாம அந்த வேலையை நல்லா செஞ்சதுனால அவங்களுக்கு அங்க ஒரு சின்ன பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த மேடையெல்லாம் ரெடி பண்ணி ஆட்கள்லாம் வர்ற நேரத்துல பீகார்ல இருந்து ஒரு கலெக்டர்
திடீர்னு அந்த அரசாங்க கார் வீண் சத்தம் போட்டுட்டு வருது. என்னன்னு பார்த்தா கலெக்டர் வந்து மேடையில் உட்கார்றாரு. அந்த விழாவுக்கு கலெக்டர் வந்திருக்கிறாருன்ட்டு எல்லாம் பதட்டமாகறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஏரியாலே இருக்கிற பெரிய டாக்டர் அவர் வந்து கார்ல வந்து இறங்கி அவர் வந்து உட்கார்றாரு. ரயில்வே இன்ஜினியர் ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. திடீர்னு அந்த விழா ஒரு பெரிய மேடையாக மாறுகிறது. எல்லாரும் அந்த அம்மாவை பத்தி பாராட்டி பேசிட்டு கலெக்டர் அவர்கள் எதிர்பாராத விதமா அந்த விழாவுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள பேச வேண்டும் என்று அன்போடு கேட்கிறோம். கலெக்டர் வந்து பேசுறார். இன்னைக்கு இந்த பாராட்டு வாங்குகிற சுமித்ரா தேவி அம்மாள் ஒரு நகராட்சி துப்புரவு பணியாளர். 30 வருஷமும் இந்த வேலையை தன் உயிராக நேசித்தவர். அவங்களுக்கு 3 ஆம்பளை பசங்க. இந்த வேலையை அவங்க செஞ்சு அந்த 3 பிள்ளைகளையும் கடுமையாக உழைத்து படிக்க வைத்தார். அதுல ஒரு பையன் ரயில்வே இன்ஜினியரா இருக்கார், இன்னொரு பையன் டாக்டரா இருக்கிறார், இன்னொரு மகன் கலெக்டராக உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறான் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், நாங்களாம் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்துட்டோம்ல, இனிமையாவது இந்த வேலையை நீ விட்டுருமான்னு சொன்னும் போது எங்க அம்மா சொன்னாங்க, இந்த பணிதான், இந்த தொழில் தான் நீ கலெக்டர் ஆவதற்கும் இவன் டாக்டர் ஆவதற்கும் இவன் இன்ஜினியர் ஆவதற்கும் ஊதியத்தை தந்தது. இந்த தொழிலை கடைசி வரைக்கும் செய்து விட்டுத்தான் ஓய்வு பெறுவேன் என்று எங்க அம்மா சொன்னாங்க. ஒரு வேலையை எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு நேசிப்பது என்பதை நான் எங்கள் அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். இது இந்த மண்ணில் நடந்த ஒரு சம்பவம். நான் இன்னைக்கு யோசிச்சு பாக்குறேன். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க அம்மா இட்லியை அவிச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த இட்லியில இந்த இப்படி ஹோல் போட்டிருக்கும்ல, அந்த இட்லியெல்லாம் நான் தூக்கி ஓரமா வைக்கிறான். வச்சுட்டு மற்ற இட்லி எடுத்து சாப்பிட்றான். என்னடா அப்படின்னு கேட்டா, எத்தனை தடவை சொல்றேன், ஹைஜீனிக்கே எல்லாமே விரல உள்ள விடுறாங்க. ஒரு ஸ்பூன் வச்சாவது இப்படி வெந்துருச்சான்னு பார்க்கலாம்ல, இப்படி விரல விடுறாங்க. அந்த இட்லிலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி மற்ற இட்லியை அவன் எடுத்து சாப்பிட்றான். ஒரு நாள் தற்செயலா ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அம்மையப்பம்னு ஒரு கதையை நான் படிச்சேன். அதுல அவர் சொல்றாரு, நாகர்கோவில் பக்கம்லாம் பெரிய பெரிய பித்தளை பானையில தான் உட்காந்து இட்லியை வைப்பாங்க. பெரிய மொக்க இட்லியா இருக்கும். இட்லியே அப்பம் மாதிரி இருக்கும். அதுல அவங்க அம்மா அவிஞ்சிருச்சான்னு பாக்குறதுக்கு இப்படி விரல விட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த இட்லிக்கு பேரு அம்மையப்பம்னு பேராம். அந்த இட்லிக்கு பசங்க சண்டை போடுவாங்களாம். அம்மா விரல் பட்ட இட்லி இல்லையா, இது எனக்கு தான், இது அம்மையப்பம்னு அதை எடுத்து வச்சு அந்த ஹோல்ல சட்னி ஊத்தி தொட்டு சாப்பிடுவாங்களாம். ஒரு தலைமுறைக்குள் நம்ம பிள்ளைகள் எவ்வளவு மாறி இருக்கிறோம். அம்மா விரல் பட்ட இட்லி அம்மை அப்பம் என்று நேசித்த காலம் போய் இன்னைக்கு நம்ம அம்மா விரல் பட்ட இட்லி ஹைஜீனிக்கா இல்லையே, ஸ்பூன் வச்சு வெந்திருக்கா வேகலையான்னு பார்க்க கூடாது. ஒரு தலைமுறைக்குள் அந்த நேசம் என்பது, அன்பு என்பது, அந்த உயிருக்கு உயிரான பிரியம் என்பதெல்லாம் தொலைந்து போய் ஒரு இயந்திர மயமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்பதற்கு ஏதுவான ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி எனக்கான நேரம் நிறைவு பெற இருக்கிறது. ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செஞ்சுறேன். விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு தமிழ் நூல் இருக்குது. அதுல ஒரு சின்ன பாடல். ஒரு வேடன் வந்து காட்டுக்கு வேட்டையாட போறான். ஒரு வில்லு நல்ல நான் ஏற்றி வச்சிருக்கிறான், அம்பு கையில வச்சிருக்கிறான், ஒரு ஈட்டி கையில வச்சிருக்கான். இதெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர்டா காட்டுக்கு வேட்டைக்கு போறான். தூரத்துல ஒரு யானையை பார்த்துட்டான். ஈட்டிய சரியா எய்ம் பண்ணி ஏறினான். யானையோடைய கழுத்துல பட்டு சரியா பட்டு யானை அப்படியே விழுந்துருச்சு. யானை செத்துருச்சு. யானையை வேட்டையாடிச்சு பண்ணிட்டு ரொம்ப வேகமா யானைக்கு பக்கத்துல இந்த வேடன் வேகமா போறான். ஒரு பாம்பை மிதிச்சிடறான். அந்த பாம்பு இவன் மிதிச்ச உடனே அந்த வேகம் தாங்காம அவனை கொத்திடுச்சு. கொத்தின உடனே அம்பை வச்சு பாம்பை கொண்டுறான். இப்ப யானை செத்து கிடக்குது. பாம்பு கொத்துனதுனால வேடன் செத்து போயிட்டான். வேடன் அம்பு குத்துனதுனால பாம்பு செத்து போச்சு. இப்ப 3 உயிரும் செத்து கிடக்குது. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு நரி வருது. நரி வந்து பாக்குது, யானை, மனுஷன், பாம்பு. இந்த யானைய 3 மாசம் வச்சு சாப்பிடலாம், இந்த மனுஷனை 1 வாரம் வச்சு சாப்பிடலாம், இந்த பாம்பை 2 நாள் வச்சு சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இப்ப பசிக்கு அந்த வில்ல பாக்குது. அப்ப எல்லாம் நரம்ப தான் நானா வச்சு கட்டியிருப்பாங்க. இப்ப பசிக்கு இந்த நரம்ப சாப்பிடுவோம். யானைய 3 மாசம் வச்சு சாப்பிடலாம், மனுஷனை 6 நாள் வச்சு சாப்பிடலாம், பாம்பை 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம். இப்ப பசிக்கு இந்த நரம்ப சாப்பிடுவோம். நரம்ப கடிக்குது. நான் ஏற்றப்பட்ட நரம்ப கடிச்ச உடனே அந்த வில்லு நச்சுன்னு நரி தலையில அடிச்சு நரி செத்து போச்சு. விவேக சிந்தாமணி சொல்லுகிறது, நம்மை சுற்றி 1000 அற்புதமான விஷயங்கள் இருந்தால் கூட அற்பமான விஷயத்திற்காக நாம் செத்து தொலைகிறோம். அந்த நரியை போல சுத்தி இத்தனை விஷயம் இருந்தது இல்ல, ஆனால் அந்த நரி என்ன செய்யுது, இருங்க பேசி முடிச்சுக்கிறேன். அந்த நரி என்ன பண்ணுது, அல்பத்தனமா அந்த நரம்ப போய் சாப்பிடுவோம் கடிச்சதுனால அந்த வில்லினால் அடிபட்டு செத்து போகிறது என்று விவேக சிந்தாமணி என்கின்ற தமிழ் நூல் சொல்லுகிறது. நரி விருத்தமா நான் இந்த பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன். சரி, ரைட்டு, சரிங்க.
பார்த்த புத்தகத்தில் அப்படிதான் இருந்தது. ஏதோ நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, அந்த நரி விருத்தமா விவேக சிந்தாமணியான்னு அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம சுத்தி நல்ல விஷயங்கள் இவ்வளவு இருக்குது. ஆனா நம்ம எதை தேடி போகிறோம்? ஒண்ணுக்குமே உதவாத, எதற்குமே பிரயோஜனப்படாத அற்பத்தனமான விஷயங்களுக்காக நம் வாழ்க்கையின் பெரும்பகுதியை இழக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால், இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ, என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ, என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறோமோ, என்ன பணி செய்து கொண்டிருக்கிறோமோ, அதில் நம்முடைய அர்ப்பணிப்பு உணர்வை காட்டினால் அதை காட்டிலும் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி, இவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பை, இங்கே பேசுகிற வாய்ப்பை அளித்த பப்பாசி நிறுவனத்துக்கும், இங்கே கூடியிருந்த படைப்பாளர்களுக்கும், வாசகர்களாகிய உங்களுக்கும், மேடையில் இருக்கிற அன்புள்ளங்களுக்கும், அண்ணன் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.